Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து காலிங் ஃபார் கொட்டேஷன் லா அட்மிஷன் அகாடமிக் இயர் 2025 டு 26 ஆன்லைன் ப்ராசஸிங் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு காப்பி அப்படிங்கறத யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த காப்பில என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வராங்க, இது யாருக்கு வந்து இந்த ஒரு காப்பி வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தின ப்ரொசீஜரை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது யாரெல்லாம் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. நீங்க 5 இயரா இருக்கட்டும், 3 இயரா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து சோயில்ல போயிட்டு படிக்க போறீங்க அப்படினாலும் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தின அப்டேட்டை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பிளஸ் டூ ரிசல்ட் வந்த உடனே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் வைஸ் நம்மளுக்கு அட்மிஷனுக்காக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை பத்தின கம்ப்ளீட் அப்டேட் நீங்க செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஜுகேஷன் கஃபே அப்படிங்கிற இந்த டெலிகிராம் குரூப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த வருஷமும் உங்களாலே வந்து கரெக்டான ஒரு அட்மிஷன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும்னா ஒரு நல்ல ஒரு இடத்துல போயிட்டு உங்களால அட்மிஷன் வந்து போட முடியும். அதை பத்தின ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்ல நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அந்த கொட்டேஷன் வந்து இதுதான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. காலிங் ஃபார் கொட்டேஷன் இது யார் வந்து ரிலீஸ் ரிஜிஸ்டர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சேர்மனுக்கு வந்து காப்பியை வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. காப்பி டு த சேர்மன் லா அட்மிஷன் 2025 டு 26 TNDALU அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது பதிவாளர் அப்படிங்கிறவங்க தான் வந்து சேர்மனுக்கு வந்து இந்த ஒரு கொட்டேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து அப்செட் பண்றதுக்காக. சரிங்களா? அதுல என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது சார் மேடம் சப்ஜெக்ட்ல வந்து இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை லா அட்மிஷன் ஃபார் த அகாடமிக் இயர் 2025 டு 26 அட்மிஷன் ப்ராசஸிங் ஒர்க் ஃபார் வேரியஸ் லா டிகிரி கோர்சஸ் த்ரூ ஆன்லைன் மோட் காலிங் ஃபார் கொட்டேஷன் ரிகார்ட்ஸிங் அப்படிங்கிற இந்த தான் வந்து சப்ஜெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா சீல்டு கொட்டேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் admission for candidates to the following law degree courses offered in the School of Excellence in Law, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அண்ட் த அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அதாவது கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் இன் தமிழ்நாடு ஃபார் த அகாடமிக் இயர் 2025 டு 26 த்ரூ ஆன்லைன் மோட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னென்ன கோர்சஸ் வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 இயர் கோர்ஸ், அதாவது 5 இயர் மீன்ஸ் வந்து இன்டிகிரேட்டட் கோர்சஸ் நம்ம வந்து சொல்லுவோம். நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச உடனே டைரக்டா வந்து இந்த 5 இயர் கோர்ஸ்க்கு உங்களால வந்து படிக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம லா படிக்கணும் அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் டைரக்டா நம்ம படிக்கலாம். அதுக்கும் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து ஒரு யூஜி டிகிரி வந்து 3 வருஷம் நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும். பட் நீங்க டைரக்டா 12th முடிச்சு நீங்க வந்து 5 இயர் பண்ணும்போது ஒரு 1 இயர் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து டைரக்ட் ஆகும். அதாவது 5 வருஷம் மட்டும் படிச்சா போதும். 2 டிகிரி நீங்க படிக்காம ஒரே டிகிரிலேயே இன்டிகிரேட்டட் கோர்ஸா நீங்க வந்து படிச்சுக்க முடியும். அதுக்காக தான் வந்து 5 இயர் எல்எல்பி அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. 5 இயர் எல்எல்பில எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 5 இயர் வந்து பிஏ எல்எல்பி பிபிஏ எல்எல்பி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஹானஸ்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு டிகிரி வந்து நம்ம டெப்தா வந்து படிக்கிறதா வந்து ஹானஸ் கோர்ஸ். அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய அந்த தரமணி கேம்பஸ்ல தான் நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள போயிட்டு நீங்க வந்து படிக்கணும். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அங்கதான் வந்து இந்த ஒரு காலேஜஸ் வந்து இருக்கு. சென்னையில மட்டும்தான் இது வந்து படிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி 5 இயர்ல இருந்து பிகாம் எல்எல்பி ஹானஸ் இதுவும் வந்து சோயில்ல வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 இயர் பிசிஏ எல்எல்பி ஹானஸ் இதுவுமே வந்து நம்மளுக்கு சோயில்ல வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கோர்ஸ் வந்து சோயில்ல வந்து இருக்குது 5 இயருக்கு. இந்த பிஏ எல்எல்பி அப்படின்னா நீங்க வந்து லிட்ரேச்சர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வித் எல்எல்பியோட நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிஏ எல்எல்பி பிபிஏ எல்எல்பி நீங்க வந்து படிக்கலாம். இல்ல நீங்க தேர்ட் குரூப் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம் வித் வந்து நீங்க வந்து எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா ரெண்டு சேர்த்து நீங்க வந்து 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸா நீங்க வந்து படிக்கலாம். அதே மாதிரி வந்து பிசிஏ நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துனீங்க அப்படின்னா நீங்க பிசிஏ பிளஸ் வந்து எல்எல்பியோட சேர்த்து 5 இயர்ஸா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 5 இயர் கோர்ஸா இன்டிகிரேட்டட் கோர்ஸா உங்களால வந்து படிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் 3 இயர்லயுமே நமக்கு எல்எல்பி அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுக்குறாங்க ஹானஸ்ல. நீங்க ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு டிகிரி அப்படிங்கிற யூஜில நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தனாலும் படிச்சுட்டு வந்திருக்கலாம், எந்த கண்ட்ரீஸ்ல வேணாலும் படிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா யூஜில வந்து மார்க் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹையா உங்ககிட்ட வந்து பர்சன்டேஜ் கட் ஆஃப் மார்க் வந்து நல்லா ஹையா இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க தாராளமாக டைரக்டா 3 இயர் எல்எல்பி ஹானஸ்ட்லயே வந்து படிக்க முடியும். இதுவே வந்து நீங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள போயிட்டு தான் வந்து படிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எல்எல்எம் டிகிரி அப்படிங்கறதும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுமே வந்து சோயல்ல தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? சோயல்லுமே வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து சிபிஎஸ்இ மோடுங்கிறத சொல்லுவாங்க. நார்மல் எல்எல்எம்மும் நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. அதாவது நம்ம கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்ல வந்து படிக்கிற மாதிரியான எல்எல்பியும் சரி எல்எல்எம்மும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. எல்எல்எம் அப்படிங்கிறது 2 இயர்ஸ் ப்ரோக்ராம்.
இது வந்து மாஸ்டர் டிகிரி. இதை தாண்டி எல்லாருமே அதிகமா வந்து லைக் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 10th 12th படிச்சு முடிச்ச உடனே நம்ம டைரக்டா 5 இயர் பிஏ எல்எல்பிக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்றது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் லா காலேஜஸ், அதாவது டிஎன்டிஏஎல்யூக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 25 அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் வந்து இருக்கு. அங்க எல்லாமே போயிட்டு நீங்க வந்து படிக்கிறதுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி எனி யூஜி படிச்சவங்க வந்து எல்எல்பி படிக்கிறதுக்கு வந்து அதே யூனிவர்சிட்டிஸ்ல 25 லா காலேஜுக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா 3 இயர் எல்எல்பி வந்து கோர்சஸ் தான் ஆஃபர் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான கோர்சஸ் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுல கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இட் இஸ் ஆல்சோ இன்ஃபார்ம்டு தட் அரௌண்ட் 45,000 candidates is expected to apply for the above courses and the key of features of applications for online processing are finishing below அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஒரு 45,000க்கு மேற்பட்ட நபர்களை வந்து நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்காக. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறத வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ளிகண்ட்டுக்கும் வந்து கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி அட்மிஷன் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ளிகண்ட், அதாவது ஸ்டூடெண்டோட கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன், இது வந்து பேக் எண்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன்ல அப்ளிகண்டா என்னென்னலாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன்ல நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷனை நீங்க வந்து ஃபில் அப் பண்றது, அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றது விஷயங்களை நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து பண்ணிக்க முடியும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங்காக நீங்க ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்காக ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து எடிட் வந்து உங்களால வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அக்சஸ் பேஸ்டு மெனு, அதாவது ஆஃப்டர் லாகின்ல நீங்க வந்து பேஸ் பண்ணி நீங்க வந்து மெனுல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேங்கிங் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் இன்டிமேஷன் லெட்டர் வியூ அண்ட் பிரிண்ட், அதாவது அலாட்மெண்ட் லெட்டர் நம்ம சொல்லுவோம் சரிங்களா, அந்த அலாட்மெண்ட் இன்டிமேஷன் லெட்டர் நீங்க வந்து வியூ பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோலா இது வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் அண்ட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் பேனல்ல வந்து அவங்க யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போயிட்டு அவங்க கிளவுட் ஸ்டோரேஜ்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகி சேவ் ஆகும். அந்த அப்ளிகேஷன் அவங்க வியூ பண்ணி பார்ப்பாங்க நம்ம கரெக்டா தான் வந்து பண்ணிருக்கோமா. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து கரெக்டா வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து முன்ன பின்ன கொடுப்பாங்க. அந்த மார்க்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா வந்து அப்டேட் பண்றதுக்காக வந்து அவங்களுமே வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க அதை அப்ளை பண்ணும்போது உங்க 12th எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை மட்டும் கரெக்டா வந்து போடுங்க. நீங்க அதிகமா வந்து போட்டீங்க அப்படின்னா வேற யாராவது கிடைக்கக்கூடிய சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் கிளியரா வந்து இருப்பாங்க. அதனால உங்க அப்ளிகேஷனை எடிட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து யூனிவர்சிட்டி பேனல் கண்ட்ரோல் பேனல்ல வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது சரிங்களா. அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா ஃபார் அப்ளை ஃபார் கொட்டேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா the applicant should have experience of providing online admission services for a minimum 2 years academic year அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இது வந்து இப்போ ரிஜிஸ்டர் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சேர்மனுக்கு வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்றாங்க சரிங்களா. இது வந்து 5/5/2025க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஆன்லைன் ப்ராசஸிங் ஒர்க் வேரிஸ் லா டிகிரி கோர்சஸ் சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்டேட். ஸோ இப்போ 5 இயருக்கு வந்து எப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா மே 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 12க்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்க. 12th எக்ஸாம் ரிசல்ட் வெளியான உடனே உங்களுக்கு மறுநாள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அதுக்கு மறுநாள் வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணாம உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் லைக் வந்து உங்களோட போட்டோஸ், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி உங்களோட 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், அதாவது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ண உடனே நீங்க வந்து அட்மிஷன் வந்து பண்ணிக்க முடியும். இதுதாங்க வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்மிஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்றது, கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்றது, கவுன்சிலிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குறது, எப்படி காலேஜில் ஜாயின் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் அப்டேட் வந்து நம்ம சேனல்ல போன வருஷம் நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா நடத்தி முடிச்சோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கவுன்சிலிங், ஒரு எஜுகேஷன் அட்மிஷன் சப்போர்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.